பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் हमले माले में लाख में मले मेले में माले ले हमले में माले ले 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 ஏடும்படி மாடும் மாடும் மாடும்படி மாடும் மாடும் மாடும்படி மாடும் மாடும் மாடுமிடுமே ஏடும்படி மாடும் மாடும் மாடும்படி மாடும் மாடும் மாடும்படி மாடும் மாடும் மாடுமிடுமே ஏச்சு நாஞ்சிட்டு மினிக்கு வரா சிலுக்கு மக குலுக்கி வரா 6 முதல் 60 ஆட்டி படைக்க வரா கோழிய போல் சிரிச்சுக்கிட்டே செருகி வரா ஒத்த இலையில் பந்தி வச்சு ஊர அழைக்க வரா மினிக்கு வரா சிலுக்கு மக குலுக்கி வரா கண்ணாரி வச்சா கட்டிக்க கேப்பேன் கையறி வச்சா ஒட்டிக்க போவேன் கண்ணாரி வச்சா கட்டிக்க கேப்பேன் கையறி வச்சா ஒட்டிக்க பாப்பேன் கொஞ்சம் ஹேரியாடு நீ வெள்ளு தம்ப பார்த்துருப்ப வெட்டு கட்டி பார்த்துருப்ப என்ன நீயும் பார்க்க வேணும் போறாக நீ ஜாதகத்தை பார்த்துருப்ப ஜோசியத்தை பார்த்துருப்ப உன நானும் பார்க்க வேணும் ஜோராக கால நேரம் பார்த்திருப்ப கையில் காசும் பார்த்திருப்ப கனி என்ன பார்த்துடாம காயாத ஊர சுத்தி பார்த்திருப்ப உறவை எண்ணி பார்த்திருப்ப வாழ்ந்து பார்க்க எண்ணிடாம சாகாத சந்தோஷம் தானே தீராத சொத்து சாதிக்கும் போது பொங்கிடும் செத்து ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல ராசா விட்டு போனானே கம்பத்துல ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல ராசா விட்டு போனானே கம்பத்துல ரெண்டு புள்ளைய பக்கத்துல அந்த கதைய என்ன சொல்ல நான் அந்த கதைய என்ன சொல்ல ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல ராசா விட்டு போனானே கம்பத்துல நல்ல கியூட்டான பப்ளி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க காவியப்ரியா. தேங்க்யூக்கா. ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட். காவியப்ரியா மாஸ்டர், காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். சாங் செலெக்ஷனும் எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். நீங்களும் செம்மையாக ஹெவியாக ஆனீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஆனால் என்னென்னா கோரியோகிராஃபி ரொம்ப வீக்காக இருக்குது. கொரியோகிராஃபி வீக்காக இருக்குது அப்படின்னா நிறையா ஒரே ஸ்டெப்பு நிறைய ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட். எனக்கு லாஸ்ட் சாங் நல்லா இருந்ததுமா. அதுக்கு முன்னாடி சாங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ, ஒரு கேட்சியாக இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா நீ லாஸ்ட் சாங் மட்டும்தான் ரொம்ப அழகாக ஆடினேன் என்னை பொறுத்த வரைக்கும். மீதி எல்லாம் வந்து நீ ஜம்ப் பண்ணும் போதும் இந்த உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் கரெக்டாக பாதங்கள் கரெக்டாக வைக்கணும். இல்லைனா ஒரு டான்ஸருடைய போஸ்ட்டே இல்லை. நீ ஆக்சுவலி என்ன டான்ஸ் கற்றுக்கிட்ட? ஃபோக் டான்ஸ் கற்றுக்கிட்டியா? சினிமாட்டிக் டான்ஸ் கற்றுக்கிட்டியா? சினிமாட்டிக் டான்ஸ். சினிமாட்டிக் டான்ஸ் கற்றுக்கிட்ட. ஆனால் ஃபோக் நீ ரொம்ப அழகாக ஆடுற. அந்த லாஸ்ட் சாங் மட்டும்தான் நீ நல்லா பண்ண. பட் என்னன்னா சொன்ன மாதிரி கோகுல் மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ரிப்பீட்டேஷன். இன்னும் அந்த ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் இன்னும் பக்காவாக வரல. கால் போசஸும் பக்காவாக வரல.
ஜம்ப் பண்ணும்போது நீ வந்து ஃப்ளாட்டாக நிற்கணும், நீ என்ன பண்ணுற முட்டியோட பெண்டார, அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக டான்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வேணும். கொரியோகிராஃபர் சும்மா சாதாரணமாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நீ டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும், பட் காம்படிஷனுக்கு சேராது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் கொரியோகிராஃபர்ட்டு சொல்லு.